ஹாய் ஹலோ, இது டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல். உலக மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னா சென்னை ராமாவரத்தில் உள்ள KS&Co உடைய பர்னிச்சர் கடைக்கு நம்ம வந்திருக்கோம். பர்னிச்சருடைய கடலுக்குள்ள என்னெல்லாம் அது இருக்கு அப்படிங்கறத சகோதரர் அவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போன வீடியோல KS&Co உடைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் உடைய கடையை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அவங்க KS&Co உடைய பர்னிச்சர் கடைக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். அதாவது பர்னிச்சர் கடைன்னு சொல்வதை விட பர்னிச்சர் உடைய கடலுக்கு வந்திருக்கோம். அந்த கடலுக்குள்ள என்னெல்லாம் கிடைக்குதுங்கிறத நம்ம சகோதரர் சொல்லுவார். வாங்க பார்க்கலாம். சரி, வணக்கம் சகோதரர்களே. வணக்கம். இந்த KS&Co இந்த உங்களுடைய பர்னிச்சர் கடை எங்க இருக்கு? இப்போ நம்ம KS&Co ஃபர்னிச்சர் ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா வள்ளுவர் சாலையில் 2 கடை இருக்கு சார். 2 கடைன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கும்போது லென்த்தாக இருக்கும். அதாவது வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெரிய கடையாக கட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அந்த வள்ளுவர் சாலையில் வரும்போது ஒருவேளை பக்கத்து கடையும் அவங்க கடையாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்ல அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அவங்க கடை தான் சொல்லி பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணிடுறாங்க. அது மாதிரி பண்றாங்க. அதனால அதுக்கு நீங்க இந்த மாதிரி கூட நடக்குது நடந்திருக்கு. அதனால அதுக்கு நீங்க வழி கொடுக்காதீங்க. அந்த மாதிரி நடந்துச்சுனாக்கா அதுக்கும் இந்த KS&Coக்கும் பொறுப்பு கிடையாதுங்களா. அதனால நீங்க என்ன பண்ணினாக்கா கொஞ்சம் கவனமா இருங்க. KS&Coன்னு போட்டிருக்க போர்டு போட்டிருக்கோம். அந்த கடையில மட்டும் நீங்க போய் கேட்டீங்கன்னாக்கா அங்க இருக்கிறவங்களே உங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து இங்க நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கொண்டு உள்ள விட்டுருவாங்க குடோன்ல. அப்படி இல்லைனாக்கா கீழே டிஸ்பிளேல இந்த நம்பர் வரும். அந்த நம்பருக்கு ஃபோன் போடுங்க. ஃபோன் போட்டு அவங்க எடுக்க முடியல, சப்போஸ் கூட்டமான நேரங்களில் எடுக்க முடியாம இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நீ வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் ஒரு ஹேண்ட் மட்டும் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு லிங்க் வரும். லிங்க்ல எல்லா ப்ராடக்டோடைய பொருள், அப்புறம் வந்து அந்த அட்ரஸ், கடையோட அட்ரஸ், அதில் லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஏபிசெட்டில் வந்துடும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ராமாவரத்தில் உள்ள KS&Co பர்னிச்சர் கடை, கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் கடை, இது எல்லாமே பக்கத்துலயே இருக்கு. ஸோ வர்ற வந்து உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து என்ன பண்றாங்க, இந்த ஒரு பர்னிச்சர் கடையை பார்த்தோன்னா இது KS&Co ஆமான்றாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு தான் என்ன சகோதரர் என்ன சொல்றாருன்னா, நீங்க KS&Coக்கு கேட்ட போர்டு உள்ளதை மட்டுமே எங்களுடைய நிறுவனம் அது அதே மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு வாங்கன்றாரு. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, அந்த KS&Co எல்லாம் ரொம்ப தூரத்துல இல்லை, எல்லாம் பக்கத்துலயே தான் இருக்கு. ஒரு 10 கடை தள்ளி இவங்களுக்கு இருக்கு, அது மாதிரி 10 கடை தள்ளி தான் பக்கத்துலயே தான் இருக்கு. அதனால KS&Co அப்படின்னு கேட்டுட்டு வந்து இங்க KS&Co கடையில என்னென்ன வேணுமோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். இப்போ எப்படின்னாக்கா நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா கட்டில் எடுத்துக்கிட்டாக்கா கட்டில் வித் மேட்ரஸ் பில்லோவோட சேர்த்து ஸ்டார்டிங் பிரைஸ் 12,000 ரூபாய்க்கு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் 12,000 ரூபாய். கட்டில், மெத்த, தலகாணி எல்லாமே சேர்த்து ஃபுல் மரத்திலேயே பாக்குறீங்க மக்கள் அவர்களே. 12,000க்கு உங்களுக்கு கட்டில், மெத்த, தலகாணி இத்தனையும், அதான் மரக்கட்டில் இத்தனையும் தருகிறாரு நம்ம KS&Co. அது இல்லாம சோஃபா எடுத்துட்டீங்கன்னாக்கா 12,000 ரூபாய்க்கு 5 சீட் வித் குஷனோட சேர்த்து. அதுல 3 சீட் எடுத்துட்டீங்கன்னாக்கா 6,500 ரூபாய்க்கு வித் குஷனோட சேர்த்து. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ எப்படின்னாக்கா நம்ம கடையில பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமருக்கு நிறைய வீடியோக்கள்ல நிறைய தடவை நான் சொல்லிட்டேன். அதாவது எப்படின்னாக்கா நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃபிக்ஸட் பிரைஸ் தான். சரிங்களா? தவற நினைக்க வேண்டாம், என்னடா நமக்கு வராடா பேசுறது நினைக்க வேண்டாம். நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, 2 லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, அந்த எடுக்கும்போது சில பேர் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. சார் உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ஒரு 5,000 ரூபாய் குறைச்சு கொடுக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் கொடுக்குறதே வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு தான் கொடுக்குறேன். நான் கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னாக்கா, நான் பண்ற எல்லா கடையும் என்னுடைய உள்ள இருக்கிற குடோன் எல்லாமே வந்து என்னுடைய சொந்த கடை, சொந்த இடத்துல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ரெடி கேஷ் கொடுத்து வாங்குறதுனால எல்லாமே ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம வந்து வாங்குறோம். இப்போ 4,800 ரூபாய்க்கு வந்து டபுள் டோர் வார்ட்ரோப் ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மகிட்ட இருக்கு. யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். என்ன நீங்க செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா, வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 கதை நீங்க பார்த்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா வந்தீங்கன்னாக்கா நீங்க என்கிட்ட வியாபாரம் பண்ணா ஈஸியா இருக்கும். என்கிட்ட நீங்க பேரமே பேச மாட்டீங்க. பேசினா காசை கொடுத்து அப்படியே வாங்கிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேணாம தரேன். சரிங்களா? என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, ஒரு 10,000 ஒரு பொருள், உதாரணத்துக்கு ஒரு 10,000 என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறீங்க. அப்படி வாங்கும்போது அந்த பொருள் இன்னொரு இடத்துல நான் போய் பார்த்தேன் சார், அங்க வந்து 9,990 ரூபாய்க்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த 10,000 பொருள் உங்களுக்கு சும்மா தரேன். இது மட்டும் இல்ல, நீங்க எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் சரி என்கிட்ட நீங்க வாங்குற கட்டிலோ, சேரோ, பீரோவோ, எந்த ப்ராடக்ட் எதை நீங்க எடுத்தாலுமே இதே தான், சேம் கான்செப்ட் தான். இப்போ ஒரு பீரோ எடுக்கிறீங்க, பீரோ தான் வந்து கிலோ கணக்கு அறிமுகம் பண்ணிட்டோம். ஒரே கடை KS&Co தான். அதாவது நான் ரொம்ப சின்ன கடையை தான் நம்ம ஆரம்பிச்சது. எங்களுக்கு வந்து தொழில்கள் நிறைய இருக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமா, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ஒரே கான்செப்ட். KS&Co நிறுவனம் எல்லாருக்குமே தெரியணும். மக்களாகிய எல்லாருக்குமே வந்து KS&Co போனா கம்மியான விலைக்கு கிடைக்கும், தரமான பொருளா இருக்குன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குன்ற ஒரே எண்ணம் மட்டும்தான் நமக்கு. என்ன நீங்க சோதிக்காதீங்க. சரிங்களா? அதே மாதிரி என்கிட்ட வாங்கின ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள்லாம் இருக்கு, உடன் பொருள். அந்த பொருள்லாம் நீங்க என்கிட்ட எடுத்துட்டு நீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு நீங்க திருப்பி கொடுத்தாலும் நான் பாதி விலைக்கு இருப்பேன்.
ஓ, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு. அதனால மக்கள் உங்களை வந்து நான் சங்கடப்படுத்த விட மாட்டேன். ஏன்னா நீங்களும் வந்து உங்களுடைய பணம் ஒரு காசும் எனக்கும் தெரியும். அதாவது இப்போ என்கிட்ட ஒரு 10,000 நீங்க சோபா எடுக்கிறீங்கனாக்கா அவங்களுடைய 10 உழைப்பை கொடுத்து தான் நீங்க அந்த சோபா எடுக்கிறீங்க. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பொருள் கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன். வெளியூர்வாசிகள் அதாவது தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு அதாவது சென்னையை விட்டுட்டு மற்ற இடத்துல உள்ளவங்க தயவுசெய்து ஃபோன் பண்ணி கேட்குறது எனக்கு நான் சந்தோஷம் தான். அவங்களுக்கு என்னாட்டி பொருள் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து நேர்ல வந்து பார்த்தாதான் உங்க ஆளுங்க யாராவது சென்னையில இருக்கின்றாங்கனாக்கா அவங்க நேரம் வர சொல்லுங்க. வர சொல்லி நேரம் வந்து பார்க்க சொல்லுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள நம்ம கடையில உள்ளவங்க கூடயே இருந்து எல்லா பொருளையும் ஏற்றி முடிச்சு எல்லாத்தையும் உங்க இடத்துக்கு அனுப்புற வரைக்கும் கூட வந்து பண்ணுவாங்க. நீங்க உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், நீங்க பேச்சு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, உங்க மேல நம்பிக்கை இருக்கு சார், அந்த மாதிரிலாம் நீங்க சொன்னீங்கன்னா கூட எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு சென்னையில இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க வெளியூர்காரங்க தயவு செய்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வெளியூர்காரங்களுக்கு நாங்க கொடுக்க தயாரா இருக்கோம். ஆனா உங்க ஆளுங்களுக்கு ஒரு ஆள் சென்னைக்கு நேரா வராம நாங்க வந்து அந்த பொண்ணு கொடுக்க மாட்டோம். சோ சகோதரர் என்ன சொல்றாருன்னா, ஏன் என்னால இந்த விலைக்கு மக்களுக்கு சௌகரியமான விலைக்கு என்னால கொடுக்க முடியுதுன்னா, நான் சொந்த இடத்துல வச்சுன்னு வியாபாரம் பண்றதுனால தான் என்னால இந்த விலைக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத சகோதரர் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். அத மக்களே நீங்க வந்து கேஎஸ்&கோ பர்னிச்சர் கடைக்கு வாங்க. உங்களுக்கு என்னென்ன விதமான கட்டில், மெத்தை, சோஃபா, டேபிள் எல்லா விதமான இதுவும் இருக்கு. புது புது மாடல்லையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சோ நீங்க மக்களாக நீங்கள் கேஎஸ்&கோக்கு வாங்க, வேண்டியதெல்லாம் வாங்கி சந்தோஷமா உங்க வீட்டுல ஹாப்பியா நீங்க வந்து தூங்குறதுக்கும் உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கும் சௌகரியமா இருக்கும். சோ கேஎஸ்&கோக்கு பர்னிச்சர் கடைக்கு வாங்க. ஜனவரியில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கடை வந்து இதை விட இன்னும் பிரம்மாண்டமான ஓபன் பண்றோம். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். அதாவது மக்களாகிய நீங்க கொடுத்த பேராதரவு, அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் பெரிய உச்சத்துக்கு வந்துருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வெறும் 10 கோட்டு கடையில தான் நாங்க ஆரம்பிச்சோம். வெறும் 5 வருஷத்துக்கு முன்னாடி மற்றவங்க மாதிரி எனக்கு குலத்தொழில் தான். நாங்க தான் எங்க அப்பா எங்க தாத்தாக்கு மாதிரி எல்லா இந்த பாட்டை இவங்களாம் செஞ்சாங்க. அது நாங்க தலைமுறை தொழில் நாங்க பண்றோம் அப்படின்னு நாங்க பொய் சொல்ல விரும்பல. நாங்க ஜஸ்ட் ஆரம்பிச்சது ஒரு விளையாட்டா ஆரம்பிச்ச தொழில் தான் இது. சரிங்களா? விளையாட்டா ஆரம்பிச்ச தொழில் தான். இந்த அளவுக்கு மக்கள் கொடுத்த ஆதரவு பேராதரவு காரணமாக தான் இவ்வளவு பெரிய அசுர வளர்ச்சியில வந்து நிற்கிறது. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பொருளை, கட்டுப்படி ஆகிற பொருளை உங்களுக்கு நியாயமான விலைக்கு நான் கொடுக்குறேன். இன்னமும் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பர்னிச்சர் கடைக்குள்ள என்ன மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குன்றத நீங்க சொல்லுங்க. நம்ம கடையில இருக்கிற எல்லா ஐட்டமும் இருக்கு சார். 1 by 1 நம்மளுடைய கார்பெண்டர் இருப்பாரு, உங்கள்கிட்ட காட்டுவாரு. இது ஸ்பெசிஃபிக்கா நான் இதை இன்ட்ரோ கொடுக்குற காரணம் என்னன்னாக்கா, இதுல வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் அது வந்து என்னை மட்டும்தான் சார். சரிங்களா? அதனால வந்து சில பேர் சொல்லுவான், வேலைக்காரனை பேச விட்டு அவர் பேசினாரு சார், அவருக்கும் வேலைக்காரர் சார், எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதே மாதிரி விலை சொல்லிட்டு ஸ்டாக் இல்லை, ஆட்டு போட்டு வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் என்கிட்ட எதுவும் கிடையாது சார். உண்மையை சொல்லி எப்படியாவது தொழில் பண்றேன். நம்பிக்கை இருந்தா வாங்க, நம்புங்க. நம்பிக்கை தான் மெயின். உங்க கார்பெண்டர் இருக்காரு, நம்ம கார்பெண்டர் அவர் உங்களை கூட்டு போய் எல்லாத்தையுமே 1 by 1 தான் காட்டுவாப்புல. அவர்கிட்ட அவரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதை நீங்க பாருங்க. பர்னிச்சர் அங்க ஷோரூம்ல வந்து சார் வந்து சொன்னாங்க, என்னென்ன இருக்குன்றத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நம்மள்ட்ட இங்க என்ன பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உடன் சோஃபா. சரிங்க. உடன் சோஃபா இந்த மாதிரி 5 சீட்டர் சோஃபா வித் இந்த மாதிரி குஷனோட சேர்த்து 5 சீட்டர் வெறும் 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 5 சீட்டர் போட எனக்கு இடம் இல்ல, வெறும் 3 சீட்டர் மட்டும், இது மட்டும் இந்த 3 சீட்டர் மட்டும் போதும் அப்படின்னா இந்த 3 சீட்டர் வெறும் 6,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரி. அதே மாதிரி டீக்ல என்ன பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து செகண்ட் குவாலிட்டியில 30,000 இருந்து நம்மள்ட்ட இருக்கு. சரி. செகண்ட் குவாலிட்டியில. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா 45,000 இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங்ல இருக்கு. சரி. இப்ப இங்க எல்லாமே ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் சொல்லிடுறேன். மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்ப டீ குட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டியில 30,000 இருந்து ஸ்டார்டிங்ல வச்சிருக்கோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா 45,000 இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இதுனா வந்து ஒவ்வொரு மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் வரும். அதனால நான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் நான் எல்லாத்துமே உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க. அதே மாதிரி கட்டில் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இப்போ ஆஃபர்ல வந்து 12,000 போட்டிருக்கோம். அந்த போர்ட்ல கூட வச்சிருப்போம். சரிங்க. 12,000க்கு வந்து கட்டில் வித் மேட்ரஸ். அந்த கட்டில் இப்ப காலி. சரி. நம்மள்ட்ட இந்த மாதிரி மேட்ரஸோட சேர்த்து வெறும் 12,000 இருந்து குயின் சைஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். குயின் சைஸ் கட்டில் மேட்ரஸோட வெறும் 12,000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க. டீக்ல செகண்ட் குவாலிட்டியில எடுத்தீங்கன்னா 15,000 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம். 15,000 இருந்து. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டினா உங்களுக்கு 30,000 35,000 இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட் இருக்கு. சரி. இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாம் டெமோ மட்டும் தான் போட்டு வச்சிருக்கோம். நம்மள்ட்ட குடவுன் ஒன்று இருக்கு, நம்ம அதையும் காட்டுறோம். சரிங்க, ரைட், நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம கேஎஸ்&கோ உடைய பர்னிச்சர் குடவுனுக்கு வந்து இருக்கிறோம். இந்த குடவுனை பாருங்க எவ்வளவு பெருசு. எல்லாம் ஷோரூம்ல வச்சிருக்கிறது அனைத்தும் அதுக்கு முன்னாடி எல்லாம் இங்கதான் வந்து இறங்கும். என்னென்ன ஐட்டங்கள் இருக்குன்றதெல்லாம் நம்ம சகோதரர்
சொல்லுவார். இதுதான் நம்ம குடோன்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக் மட்டும் எவ்வளவு வச்சிருக்கோம்னு பாருங்க. சரி. இந்த 5 சீட்டர் குஷன் இந்த சோஃபா ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வெறும் 12,000 ரூபாய் மட்டும்தான். சரிங்க. இப்ப இந்த மாடலுக்கு ஒரு ரேட், இந்த மாடலுக்கு ஒரு ரேட்னா கிடையாது. இதுல நீங்க எந்த மாடல் எடுத்தாலுமே வித் குஷனோட வெறும் 12,000 ரூபாய்க்கு 5 சீட்டர் சோஃபா நம்ம கொடுக்குறோம். இந்த லைன் அடிக்க வச்சிருக்க அத்தனையுமே இதுல எந்த மாடல் வேணாலும் எடுத்துக்கலாம். வெறும் 5 சீட்டர் சோஃபா இந்த மாதிரி குஷனோட சேர்த்து வெறும் 12,000 ரூபாய் மட்டும் தான் 5 சீட்டர். ஆமா, 12,000. 5 சீட்டர் போட இடம் இல்ல, எனக்கு வெறும் இந்த மாதிரி 3 சீட்டர் மட்டும் போதும் அப்படின்னா இந்த 3 சீட்டர் வெறும் 6,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வித் குஷனோடய. அதே மாதிரி இதுலயும் நீங்க இந்த மாடலுக்கு ஒரு ரேட், அந்த மாடலுக்கு ஒரு ரேட்னா கிடையாது. நீங்க இதுல எந்த மாடல் எடுத்தாலுமே வெறும் 6,500 ரூபாய் மட்டும் தான். அதுதான். சோ இப்போ வந்து இந்த பர்னிச்சர் எல்லாம் காட்டினீங்க. அது தவிர வந்து உங்களுக்கு பீரோ எல்லாம் இருக்கு இல்லீங்களா? ஆமா, நம்மள்ட்ட பீரோனா பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாயில இருந்து 220, 250 ரூபா வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. நான் பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்னா எடுத்தீங்கன்னா 250 ரூபா வரும். இதே இந்த மாதிரி பெயிண்டிங்ல எடுத்தீங்கன்னா 40 கிலோக்குள்ள எடுத்தீங்கன்னா என்ன பாத்தீங்கன்னா கிலோ 200, 220, 250 ரூபாயில நம்ம வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஸ்டீல் பீரோனா பாத்தீங்கன்னா இந்த லைன்லயே ஒரு 50 பீரோ இருக்கும். அந்த சைடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு லைன் இருக்கும். சும்மா அந்த 1-2 வச்சு நம்ம ஹோல்சேல் சொல்ல மாட்டோம். ஹோல்சேல்ங்கிறது இந்த மாதிரி குடோன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோன்னு. சரி. அதே மாதிரி உட்டன்ல எடுத்தீங்கன்னா 35,000 இருந்து உட்டன்லயே நம்ம வச்சிருக்கோம். டீக் வுட்ல வச்சிருக்கீங்க. டீக் வுட்லயே உங்களுக்கு பீரோ பாத்தீங்கன்னா 35,000 ரூபாய். மக்களே பாருங்க, அதாவது சாதாரண மரத்துல இருந்து தேக்கு மரத்திலேயே உங்களுக்கு வந்து பீரோ செஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. தேக்கு மரத்திலேயே இதை பாருங்க எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு டிராவர் முதல் கொண்டு எல்லாம் இருக்கு. அது பாருங்க தேக்கு மரத்திலேயே செஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற விலையும் உங்களுக்கு வந்து நார்மலான விலையை நாங்க என்னவோ அதுக்கேற்ற விலையை நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குடவுன் வச்சிருக்கோம், ஒரு குடவுன் இருக்கு, ஹோல்சேல் குடவுன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுதான். பாத்தீங்களா, இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது பர்னிச்சர்ல. இப்ப நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூளா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2,500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சூளா வித் இதுக்கு வர குஷனோட சேர்த்து வெறும் 2,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் தான் நிறைய இருக்கு. கட்டில் பாருங்க, எத்தனை கட்டில் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இதை பாருங்க அப்படியே லைனா இருக்கு பாருங்க. அதுதான் KS1 Co உடைய குடவுனுக்கு வந்தீங்கன்னா எல்லா விதமான இது இருக்கும். இது ஒரு விதமான வந்து குஷன் கட்டில், இது மேல சோஃபா மேல போடுறது. எந்தெந்த மாடல் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இந்த மாடல் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அதுக்கேற்ற விலை என்னவோ உங்களுக்கு நார்மலான என்ன விலையோ அதை கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு நீங்க அழகா உங்க வீட்டில் போய் உட்காந்து சந்தோஷமா நீங்க உட்காந்து படுத்து தூங்கி எல்லாமே பண்ணலாம். இந்த மாதிரி டபுள் டோர் வார்ட்ரூஃப்னா பாத்தீங்கன்னா வெறும் 6,500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பீரோ அளவுக்கு உயரம் இருக்கு இது. சரிங்க. அதே மாதிரி இப்போ நம்மள்ட்ட மேட்ரஸ், எல்லா மேட்ரஸ் நம்ம கட்டிலுக்குள்ள மேட்ரஸ் எல்லாமே நம்மள்ட்ட ஸ்டாக் ஃபுல்லாவே தனியா இருக்கு. அதை பாருங்க, அதை பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. மேட்ரஸ் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் என்ன சைஸ் வேணுமோ எல்லாம் இருக்கு அவங்க கிட்ட. பூஜை கப்பன்னா வெறும் 3,000 ரூபாயில இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருக்கு. அதே மாதிரி இந்த சூரேக் பாத்தீங்கன்னாலும் ஸ்டார்டிங் வந்து 3,000 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 3,000 ரூபாயில இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். லோ பட்ஜெட்ல இருந்து எல்லாமே ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. 3,000 ரூபாயில இருந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஸ்டார்டிங். அந்த மாதிரி 7,000 ரூபாய், 8,000 ரூபாய், 12,000 ரூபாய் வரைக்குமே வச்சிருக்கோம். இதுனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து CNC கட்டிங்ல வரும். இதுனா பாத்தீங்கன்னா நீங்க எப்படி ஆர்டர் கொடுத்தாலும் அதே மாதிரியே நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இது வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி மேல கலசம் வச்சு இந்த மாதிரி கேட்டாங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இதை ஆர்டர் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இது வந்து ஆர்டர் போட்டு இதை வந்து யாரோ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்டர் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. மேல கோபுரம், அவருக்கு ஏத்த மாதிரி மகாலட்சுமி, பிள்ளையார், சரஸ்வதி எல்லாம் வச்சு செஞ்சு மாதிரி வரும். அதாவது இலை போட்டு உங்களுக்கு பூஜை வந்து பிரசாதம் எல்லாம் வைக்கிற அளவுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்காங்க. நீங்க நெட்ல கூட நீங்க மாடல் எடுத்துட்டு வந்தா கூட அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் மாதிரி பண்ணியும் கொடுப்போம். அதாவது நீங்க நெட்ல வந்து இந்த மாடல் எங்களுக்கு வேணும்னு நீங்க அந்த மாடலை சொல்லிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான டைம் என்னவோ அதை கேட்டா செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ KS1 Co பர்னிச்சர் ஷாப்பை நம்ம பார்த்தோம். இந்த ஷாப்ல வந்து சின்ன ஸ்டூல்ல இருந்து, டேபிள்ல இருந்து, பெரிய சோஃபா வரைக்கும், பெரிய டைனிங் டேபிள் வரைக்கும், சின்ன டைனிங் டேபிள் வரைக்கும், சின்ன கட்டில் வரைக்கும், பெரிய கட்டில் வரைக்கும், சோஃபா, பெரிய பெரிய சோஃபா, மர பீரோ, இரும்பு பீரோ, இது அனைத்தும் இங்க வந்து KS1 Co பர்னிச்சர் கடையில நம்ம இங்க கிடைக்கும். ஸோ நீங்க வந்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க கிடைக்கும். ஸோ நீங்க அனைத்து பொருட்களும் இங்க வந்து KS1 Co பர்னிச்சர் கடையில வீட்டுக்கு தேவையானதால் நீங்க வாங்கிட்டு போகலாம். இப்ப நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து இந்த ஒரு குடோன் 2 குடோன் வச்சுன்னா ஹோல்சேல் சொல்ல மாட்டோம். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ரெக்ஷனுக்குன்னு பாத்தீங்கன்னா 2 குடோன் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்ஜெட்லயும் வச்சிருக்கோம், லோ பட்ஜெட்லயும் ரெக்ஷனுக்குன்னே சோஃபா வச்சிருக்கோம். அதே மாதிரி உடன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இந்த லோ பட்ஜெட்டுக்குன்னு இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டெமோ மட்டும் வச்சிருப்போம். இன்னொன்று குடோன்லயும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்மள்ட்ட வந்து எந்த ஒரு பொருளும் இல்லைன்ட்டு நீங்க வந்து வெளில எங்கேயுமே போகவே தேவையில்லை. நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா ஒரு குடோன் 2 குடோன் கிடையாது, மொத்தம் 5 குடோன் இருக்கு. 5 குடோன் நீங்க வீடியோலயே போய் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு
வீட்டுக்குள்ள பொருள் ஹோட்டலா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட கடை வந்து பாத்தீங்கன்னா ராமபுரத்துல ஒரு 50 கடை இருக்கும். 50 கடையில 15 கடை மட்டுமே நம்ம கடையா தான் இருக்கும். சென்னை ராமாவரத்துல இருக்கிற 50 பர்னிச்சர் கடை, இந்த ஹோட்டலுக்கு வேண்டிய கடைகள் அத்தனை இருக்குதுன்னா அதுல 15 கடை வந்து KS&Co உடைய கடையே இருக்குது அப்படின்றாங்க. மக்களே நீங்க வந்தீங்கன்னா ஒரு கடை 2 கடை இல்ல 15 கடை. இந்த 15 கடையில எதுவாயினும் நீங்க வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது எடுத்துட்டு போகலாம். இங்க இருந்து நீங்க போய் வெளியில போய் வேற கடையில வாங்கணும்ன்ற எண்ணமே வராது உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு தேவையான அனைத்தும் இங்க கிடைக்கிறது. நம்ம வந்து ஹோல்சேல்ல மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு கடை 2 கடை இல்லை, நீங்க ஒரு 40 கடை 50 கடை இருந்தாலும் எல்லா கடையும் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா எனக்கு வந்து வியாபாரம் பண்ண ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் ரேட் வந்து கம்மியா பண்ண மாட்டோம். ஒன்னு எல்லாமே பாத்தீங்கன்னா பிக்சட் பிரைஸ்ல வச்சிருப்போம். இங்க வந்து எல்லாமே நம்ம வந்து கம்மி பட்ஜெட்ல எப்படி வியாபாரிக்கு என்ன ரேட் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் கொடுக்குறோம். பீரோ வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்மள்ட்ட ஒரு 40 கிலோல எடுத்தீங்கன்னா 8000 ரூபாய் அந்த சம்திங் தான் வரும். நான் வந்து அதை வந்து 10,000 ரூபாய் சொல்லி நான் வந்து மற்ற கடை மாதிரி நாங்க வந்து 10,000 சொல்லி 11,000 சொல்லி நாங்க அப்படி கம்மி பண்ணி கொடுக்க மாட்டோம். வியாபாரிக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அதே ரேட்டுக்கு தான் கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நம்ம கடை 50 கடையிலையும் நீங்க ஒரு 50 கடை இல்ல 40 கடை இல்ல எல்லா கடையும் பார்த்துட்டு லாஸ்டா நம்ம கடைக்கு வரலாம். இந்த KS&Co பர்னிச்சர் கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்க கிடைக்கும். நல்ல பொருட்கள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த KS&Co கடைக்கு வந்து அதை பத்தியான விவரங்களை நம்ம எடுத்து சொல்றோம். இந்த பர்னிச்சர் அதாவது KS&Co உடைய பர்னிச்சர் கடை இல்லை, இது பர்னிச்சர் கடல். இந்த கடலில் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க எந்தெந்த விதமான மாடல் வேணுமோ பர்னிச்சர்லாம் நீங்க எடுத்துக்கிடலாம். ஸோ டேடி அண்ட் டாட்டர் யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம்.